அதிமுகவும் பாஜகவும் சும்மா இருக்க மாட்டாங்க. குறிப்பா பாஜக இவரை சும்மா விடாது, கூட்டணிக்கு இழுத்து அழிக்கிறது. இரண்டாவது, கூட்டணிக்கு வரல நான் சொல்றேன், என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு அவரை தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. பிளஸ் அவருடைய தனிப்பட்ட சில விவகாரங்களை தொடர்பான சில வழக்குகளை நாங்கள் கையில் எடுப்போம் அப்படின்னு சில பேர் பேசுறத கேட்க முடிகிறது. எந்த வழக்கும் நமக்கு தெரியாது. ஆனா இது மாதிரியான நெருக்கடிகளை தொடர்ச்சியாக கொடுப்பதன் மூலமாக நிச்சயமா பாஜக அதிமுக இருக்கக்கூடிய இந்த என்டிஏவுக்கு சீமானை வரவழைக்க முடியும்னு அவங்க நம்புறாங்க. சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்து தமிழக வெற்றி கழகமும் நாம் சேரணும் அப்படின்னா சீமான் அவர்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு முதல்ல திரு விஜய் அவர்கள் வரணும். நிச்சயம் இது நமக்கு தேவை. திமுக ஒழிக்கணும். கரெக்டாக சொன்னீங்க. நம்ம திமுகவை வந்து தோற்கடிப்பதற்காக இந்த பிஜேபியும் அதிமுக இருக்காங்களானே அவங்களே ஒழிக்கணும்னு நம்ம ஒன்னா சேர்ந்துருவோம். நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமின் அடிப்படையில் அந்த மாதிரி இருவரும் இணைய, அந்த காலத்துல ஐயா கருணாநிதியும் அந்த காலத்துல ஐயா வாஜ்பாயும் சேர்ந்த மாதிரி இந்த காலத்துல திரு சீமான் அவர்களும் திரு விஜய் அவர்களும் சேர்ந்துட்டு போட்டுமே. விஜய் ஒன்று சொன்னாரு. விஜய் என்ன சொன்னாரு? மறைமுக கூட்டணி, கள்ள கூட்டணியில் திமுகவும் பாஜகவும் இருக்குன்றாருல, அதை உடைங்க சார், நாங்க இல்ல அப்படின்னு காட்டுங்க. இல்ல என் கூட தான் இருக்கிறன்றத சொல்லணும்னா திமுக உள்ள போடு அப்படின்னு அதிமுக எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னு வைங்க, பிஜேபி பண்ணி தான் ஆகணும். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் அன்பு சகோதரர் திரு அருள்மொழிவர்மன். வாருங்கள் அவருடன் பேசலாம். சகோ வணக்கம். வணக்கம். நலமா? நல்லா, நீங்களா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். அமையுமா அமையாதா அப்படின்னு எதிர்பார்ப்பில் இருந்த அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு. ஒரு வழியாக கூட்டணியை உறுதி பண்ணிட்டாங்க. இந்த கூட்டணியோட சாதக பாதகங்கள், இந்த கூட்டணி திமுகவை வீழ்த்துமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கடைசியாக பார்க்கலாம். ஆனால் இந்த கூட்டணிக்குள்ள நாம் தமிழர் கட்சியையும் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற முயற்சி தீவிரமாக நடக்கிறத பார்க்க முடியுது. இது சாத்தியமாகுமா? நாம் தமிழர் கட்சி இந்த பக்கம் வர வாய்ப்பு இருக்கா? இப்போ நாம் தமிழர் கட்சியோட நோக்கம், அதோட கொள்கை, கோட்பாடு இதெல்லாம் வந்து திமுக எதிர்ப்பு மட்டும்தான், திமுகவை வீழ்த்துறது மட்டும்தான், திமுகவை அழித்தொழிப்பது மட்டும்தான் அப்படின்னு இருந்திருந்தது அப்படின்னா எந்நேரம் ஃபஸ்ட்டாக போயிருக்கிறது நாம் தமிழர் கட்சியாக தான் இருந்திருக்கும். ஏன் நாம் தமிழர் கட்சி இந்த கூட்டணிக்கு போய் சேர இன்றைக்கும் நம்ம வாய்ப்பே இல்லை, 100% வாய்ப்பே இல்லை, நம்மளாம் ஏன் சொல்கிறோம் பேசுகிறோம் அப்படின்னா அவர்களுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆன்டி பிஜேபி, ஆன்டி ஆர்எஸ்எஸ், ஆன்டி டிஎம்கேன்னு கலவையாக இருக்குது. திராவிட மற்றும் தேசிய கட்சிகள் மீதான எதிர்ப்பு, மனிதகுல விரோதி அப்படின்னு மற்ற கட்சிகள் பயன்படுத்த தயங்கக்கூடிய வார்த்தையையும் கூட திரு சீமான் அவர்கள் பல மேடையில் பயன்படுத்திட்டார். பாஜக என்னும் மனித குல விரோதினே பயன்படுத்திட்டார். இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் மற்றவர்கள் போகாத எக்ஸ்ட்ரீம்க்கெலாம் போன பிறகு அவங்க வரணும் அவங்க வரணும் அவங்க வரணும்னு கேட்குறது என்னன்னா அந்த கட்சிகளுக்கு திரு சீமானுடைய தேவை இருக்குன்னா நிச்சயமாக இருக்குது. ஏன்னா நான் பல பேட்டிகளில் சொன்ன மாதிரி தான் சீமான் அவர்களுடைய பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு தமிழ் அடையாளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு எதிர்ப்பு. இப்படி நல்லா கவனிச்சு பாருங்க, அண்ணாமலை அவர்கள் என்னதான் திமுக எதிர்ப்பு பேசினாலும் அது எடுபடாமலே இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ நயனார் அவர்கள் வந்திருக்கிறாங்க, எடுபடுமாங்கிறது தெரியல. ஆனால் தனியாகவே நின்று திமுக எதிர்ப்பை பேசி 2021 அதே போல் 2024 நல்லா யோசிச்சு பாருங்க, 24ங்கிறது பிரதமருக்கான தேர்தல். அந்த தேர்தலையே திமுக கூட்டணி நிராகரிச்சுட்டு, பிஜேபி நிராகரிச்சுட்டு, அதிமுகவை நிராகரிச்சுட்டு 8% பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு தமிழ் முகத்தோட தமிழ் அடையாளத்தோட ஒருத்தரை வந்து 2 பேரையுமே அடிக்கிறாரு அப்படின்னா நம்ம பார்க்கலாம்ப்பா, தனியாக நிற்கிறாரேப்பா, ஆதரிச்சு பார்ப்போம்ப்பான்னு ஒரு முயற்சிக்கு, ஒரு நகர்வுக்கு தமிழக மக்கள் நகர்றாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி தான் அந்த தேர்தல். அப்படி இருக்கும்போது இந்த தமிழ் முகம், தமிழ் அடையாளம் அப்படிங்கிறது பாஜகவுக்கு தேவை. ஏன்னா அவங்க பேச எடுபடாமல் இருக்குது. அப்போ திமுக எதிர்ப்பை நம்மை விடவும் ஒரு வசீகர குரலில் ஒரு ஆர்ப்பரிப்பு உணர்வோடு இருக்கக்கூடிய தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய இயக்கம் நம்மளோட இணைஞ்சாங்க அப்படின்னா நம்மளால திமுக வீழ்த்தணும்னு நம்புகிறாங்க. ஆனால் இது வந்து அவங்க நயனார் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க, அதில் தான் அந்த கேள்வி எழுப்புறீங்க. அந்த பேட்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா பல கொள்கை முறைகள் இருந்தாலுமே கூட இந்த விஷயத்துக்காக ஒன்றா சேரணுங்கிறாரு. அப்போ அவர்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது அவர்களுடைய வெற்றியை சார்ந்து இருக்கிறது இல்லையா? அவங்க வெற்றினா என்னன்னா திமுக வீழ்த்துறது மட்டும் அல்ல,
தமிழகத்தில் பாஜக வளருவது. கண்டிப்பா. தெரிந்தோ தெரியாமலோ அதிமுக ஒரு படுகுழியில் தற்போது இறங்கிவிட்டது. இந்த குழியிலிருந்து அவங்க மேலே வரணும்னா வெற்றி மட்டும்தான் அவங்க வந்து நோக்கமாக இருக்கணும். அப்போ அவங்க வெற்றி அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி பாஜகவை வந்தாச்சு, இப்போ அதே போல் திமுகவை அடித்து பேசக்கூடிய சீமானவனை நம்ம உள்ளே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனை முடிஞ்சிடும், கண்டிப்பாக அவர் வந்துட்டாருன்னா ஓட்டில் கஞ்சலாடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குல்ல, அவங்களுக்கும் ஒரு கோட்பாடு இருக்குல்ல, அவங்களுக்கும் ஒரு தத்துவம் இருக்குல்ல, அவர்கள் தலைவர்னு சொல்லக்கூடியவரை இவர்கள் அனைவரும் தீவிரவாதிகள்னு பேசுகிறவங்க. ஆமாம். அவர் தலைவர்னு போற்றக்கூடியவங்களை இவங்க பயங்கரவாதின்னு அறிவித்தவங்க. அவர் தலைவர்னு போற்றக்கூடியவங்களை இவங்க வந்து மிக மோசமான ஒரு ஃபாசிஸ்டுகள்னு பேசினவங்க. அப்போ அந்த கூட்டணிக்குள்ள நீங்கள் எப்படி போய் உட்காருவீங்க? வாய்ப்பே கிடையாதுங்கிறத நான் இப்பயும் அடித்து சொல்கிறேன். 100% வாய்ப்பு கிடையாது கூட்டணி போகிறதுக்குங்கிற என் தனிப்பட்ட கருத்து. ஆனால் அதிமுகவும் பாஜகவும் சும்மா இருக்க மாட்டாங்க. குறிப்பாக பாஜக இவரை சும்மா விடாது. நானும் கூட அந்த இடத்துக்கு தான் வரேன். பல மறைமுக மிரட்டல்கள், நிர்பந்தங்களும் அழுத்தங்களும் சீமானுக்கு கொடுக்கப்படுறதாகவும் தகவல்கள் வந்த ஒன்றும் இருக்கு. இல்லை, அந்த மாதிரி கொடுக்குறாங்கிறது உண்மைதான். அது மாதிரி கொடுக்குறாங்க. இதுக்கு என்னன்னா 2 விஷயம் பண்ணணுங்க. ஒன்று, நேரடியாக அவரை நம்மளோட இழுத்துக்கணும். சரி, நேரடியாக வந்துருங்க, ஒழுங்காக வந்துருங்க. வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, உங்கள் கதையை முடிச்சாச்சு. எப்படி ஆன்டி பிஜேபி பேசினதோ ஆன்டி ஏடிஎம்கே பேசினதோ ஒட்டுமொத்தமாக போட்டு சதைச்சிருவாங்க, நமக்கான ஒரு எதிர்ப்பாக குறைச்சிருவோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவுடைய வலிமையும் எல்லாரும் சொல்கிறாங்க, எங்க திமுக வைக்கலையாங்க பாஜகவோட, அந்த மாதிரி தானேங்க. அப்படி கிடையாது. அன்றைய காலகட்டம் வேற, இன்றைய காலகட்டம் வேற. அன்றைய சூழல் வேற, இன்றைய சூழல் வேற. நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இவ்வளவு நாள் நீங்கள் பாதுகாத்து வந்த அந்த மக்களிடம் இருந்த நம்பகத்தன்மையை நீங்களே கோடாரியால் போட்டு உடைப்பதற்கு ஒப்பு. சரியா சொன்னீங்க. அப்போ அந்த தப்பை எனக்கு தெரிஞ்சு திராவிட கட்சிகளோட பழகினவர், எந்த அரசியல்வாதி எந்த அரசியல் தலைவர் எப்போ என்ன பேசுவாங்கன்னு நுணுக்கமாக சிந்திக்கக்கூடிய திரு சீமானவர்கள் அந்த முடிவை, அந்த பிழையை ஒருபோதும் செய்ய மாட்டாருங்கிறது என் தனிப்பட்ட கருத்து. அதனால் அவங்க போக மாட்டாங்கன்னு உறுதியாக தெரியும். ஆனால் 2 விஷயம் சொன்னேன் இல்லையா? ஒன்று, கூட்டணிக்கு இழுத்து அழிக்கிறது. இரண்டாவது, நீ கூட்டணிக்கு வரல, நான் சொல்கிறேன் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு நிர்மலா சீதாராமனை சந்தித்தார். மாமா நயினார் நாகேந்திரன் என்று சொல்லிவிட்டார். அதன் பிறகு இவங்கள்ட்ட போய் சந்தித்து பேசினார், ரஜினியை மீட் பண்ணார். இப்படின்னு சொல்லி 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 இவர் பிஜேபியோட மறைமுக கூட்டணியில் இருக்கிறாருன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க. நிச்சயமா. அதான் எனக்கு காவிகளின் காவலன் என்ற அட்டைப்படம். நானே கூட அதை கேட்கலான்னு இருந்தேன். ஜூனியர் விகடன் வந்து தரம் தாழ்ந்து அண்ணன் சீமான் அவர்களை கேலி சித்திரமாக சித்தரித்து ஒரு கருத்து படம் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதை கருத்து படம் அப்படிங்கிறத விட கடுமையான சொற்களை பயன்படுத்துகிற கன்றாவியான ஒரு படம். அதில் கூட அவங்க எதை குறித்து பேசுகிறாங்க அப்படின்னா, தனிச்சே போட்டி போடுறாரு. இவங்களுக்கு என்ன வலிக்குது எனக்கு புரியலையே. அவர் தனித்து போட்டியிட்டால் ஜூனியர் விகடனுக்கு என்ன கெடுதல் வந்துச்சு? அதை குறிப்பிட்டு ஏன் வந்து அவரை இந்த அளவுக்கு இழிவாக சித்தரித்து விமர்சிக்கணும்? ஒரு மனுஷன் தனியாக போட்டி போடுறதுனால இவங்களுக்கு என்ன பாதகமோ நஷ்டமோ ஏற்பட்டுட போகுது? பத்திரிகை வந்து அந்த கருத்து படத்தை போட்டதை வந்து நான் அது ரொம்ப டீப்பாக கூட நான் போகலை. ஆனால் அதனுடைய நோக்கத்தை நம்ம வந்து பேசுவோம். அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும்ல, அல்லது பொதுவெளியில் நோக்கம் இருக்கும்ல. இந்த நோக்கம் எதை நோக்கி நகருகிறதுனா, யூ ஷுட் அலைன் வித் பிஜேபி. நீ ஒழுங்காக அங்கே போய் சேரு. நீ ஏன் தனிச்சு, நீங்கள் கேட்ட கேள்வி கிடையாது, நீ ஏன் தனிச்சு நிற்கிற? அப்போனா காவிகளின் காவலன்ற வார்த்தை எங்கே இருந்து வருதுன்னா, போயிடுங்க தயவு செஞ்சு. போனீங்கன்னா தான் சரிப்பட்டு வரும் அப்படிங்கிறது போய் நிற்குது. அப்போ தொடர்ச்சியாக இந்த அழுத்தங்களை சீமான் எப்படி சமாளிக்கிறார்? நம்ம உட்காந்து ஒரு குழுவில் வரையில் உட்காந்து பேசிடுவோம். ஆனால் அவருக்கு இருக்கிற நெருக்கடி இருக்கும்ல, அவரை தனிப்பட்ட முறையில் தாக்கத்தை நடத்திட்டு இருக்காங்க. ப்ளஸ் அவருடைய தனிப்பட்ட சில விவகாரங்களை தொடர்பான சில வழக்குகளை நாங்கள் கையில் எடுப்போம் அப்படின்னு சில பேர் பேசுகிறத கேட்க முடிகிறது. எந்த வழக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் இது மாதிரியான நெருக்கடிகளை தொடர்ச்சியாக கொடுப்பதன் மூலமாக நிச்சயமாக பாஜக அதிமுக இருக்கக்கூடிய இந்த என்டிஏவுக்கு சீமானை வரவழைக்க முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. ஆனால் எனக்கு தெரிந்து அவங்க ஆட்சி அதிகாரத்தை வந்தது கிடையாது, அவங்க மேலே எதுவும் கரைன்னு கிடையாது. இப்போது அதிமுகன்னு எடுத்துக்கிட்டோன்னா வழக்குகள் இருக்குது, திமுக எடுத்துக்கிட்டால் வழக்குகள் இருக்குதுன்னு மிரட்டலாம். சீமானவர்களுக்கோ நாம் வச்சா அந்த மாதிரி மிரட்டல் வரப்போகிறதும் கிடையாது. அப்போது அவங்கள மிரட்டுவதற்கு அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் டிஃபேம் பண்ணுறது. உங்களை கேரக்டர் அசாசினேட் செய்வோம் அப்படின்னு கையில் எடுக்கிறது தான். அதை ஒரு எல்லை வரைக்கும் தான் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு எல்லைக்கு மேலே பாஜக என்ன பண்ணணும்னா விட்டுரும், எப்போ செட்டாலும் விட்டுருக்கோம், நம்ம வேலையை பார்ப்போம்.
அது இன்னும் ஒரு ஓரிரு மாதங்களுக்கு நடக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்பையும் அவர் சீமான் அவர்கள் சொல்கிற மாதிரியே தான் தனித்து போட்டியிடுவது தான் நாம் தமிழர் கட்சி பண்ண போகிறது. வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. அவங்க களம் தனியான களம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த அதிமுக பாஜக அணியில் இதன் பிறகு யார் இணைவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்ததாக பார்க்கணும். இப்போ வரைக்கும் இது வந்து இன்றைக்கி கூட முனைவர் திருமாவளவன் சொல்லியிருக்கிறார், இது ஒரு உருபெறாத கூட்டணி தான். ஆமாம், உருபெறாத கூட்டணி தான். ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்டாக்டாக இருக்கிறாங்க, இந்த பக்கம் யாருமே இல்லை. பாஜக அதிமுக மட்டும்தான் இருக்குது. பாமகவுக்குள்ள ஒரு பிளவு இருக்குன்றாங்க, தேமுதிக முடிவெடுக்காமல் இருக்கிறாங்க. புதிய தமிழகம் வந்து கூட்டணி ஆட்சி யாருன்னு சொல்கிறாங்களோ அவங்க கூட தான் நாங்கள் போவோம் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை விஜய் கூட போக போகிறாருங்கிறது தெரியல. அப்போ இந்த மாதிரி முடிவெடுக்க முடியாத கட்சிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதிமுக வந்து என்ன சொன்னாங்க, நாங்கள் மெகா கூட்டணி அமைப்புன்னு வாயை வேறு விட்டுட்டாங்க. இப்போ இது பார்த்தா மெகா கூட்டணி மாதிரி தெரியலை நமக்கு. அப்போ அடுத்து என்ன பண்ண போகிறவங்க யோசிப்பாங்க. அதற்கான காய் நகர்த்தல் தான் தொடர்ச்சியாக சீமானை வந்து அழைப்பது. இது அழைப்பதுங்கிறது மட்டும் இல்லைங்க, இந்த கட்சியை காலி பண்ணுறதுக்கான வேலை. ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம்ன்ற ஒரு கோட்பாட்டை வந்து ஏற்றுக்கிட்டு அப்புறம் பிரபாகரன் அவர்களுடைய அந்த படத்தை வந்து பட்டி தொட்டியங்கும் பரப்பி வச்சு அதை வச்சு ஒரு கட்சியை கட்டமைச்சிருக்கிறீங்க நீங்கள். அப்படியே நேர் எதிர் சித்தாந்தோடு நீங்கள் போய் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அத்தோடு அந்த மூட்டை கட்டி கொண்டு போய் ஓரம் போட்ட மாதிரி தான் எல்லாமே முடிஞ்சிடும். இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலான்ற மாதிரி, அவர் திராவிட கட்சியிலே இருந்திருக்கலான்ற மாதிரி விமர்சனம்லாம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா திராவிட கட்சியை சமரசம் பண்ணிட்டாங்க இல்லையா, நிச்சயமா அப்படி வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த மாதிரியான விமர்சனங்கள் வரும்னு தெரியும் திரு சீமான் அவர்களுக்கு. அப்போ அவர் என்ன முடிவெடுக்க போறாருங்கிறத இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு முடிவு எடுத்துட்டாரு, தனிச்சு தான் போட்டியிட போறாரு. அவர் முடிவில் அவர் அவருடைய பாதையில் எந்த விதமான தடுமாற்றமும் எனக்கு தெரியல. அவர் சரியான பாதையில் சீரான வேகத்தில் போய்கிட்டு இருக்கிறாருன்னு அவர் முழுமையாக நம்புறாரு. அதான் அவர் ஃபாலோ பண்ணுவார். ஆனால் இவர்கள் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுவாங்க, அந்த முயற்சி தவிடுபடியாகும். அவர்கள் கூட்டணி அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஒரு ஆபத்தான போக்காக தான் மாறுங்கிறது என் கருத்து. சரி, ஓகே. இப்போ அதிமுக பாஜக கூட கூட்டணிக்கு போக மாட்டாரு அப்படிங்கிறத உங்களுடைய பார்வையிலிருந்து நீங்கள் தெரிவிச்சிட்டீங்க. இன்னொரு கூட்டணியும் காத்துக்கிட்டு இருக்கு அவருக்கு. அதாவது தனித்து விடப்பட்டு இருக்கின்ற திரு விஜயும் அவருடைய கட்சியான தாவேகாவும் நாம் தமிழருடன் இணையலாம், ஒரு புது கூட்டணி அமையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி அந்த கூட்டணி அமைந்தால் எல்லாமே சந்தேகம்தான், அமைந்து விட்டால் அது எந்த அளவிற்கு வலிமையாக இருக்கும், திமுகவை வீழ்த்தும் அளவிற்கு ஒரு புதிய சக்தியாக இருக்குமா? இந்த ரெண்டு கேள்விக்கு விரிவாக பதில் சொல்லுங்க. நம்ம வந்து ரெண்டா பிரிச்சிருவோம் நீங்க கேட்ட மாதிரி. முதல்ல அமையுமா அமையாதா அப்படிங்கிறது. இப்போ அமையும்னா என்ன நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சில சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்த கூட்டணி அமையணும் அப்படின்னா சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்து தமிழக வெற்றி கழகமும் நாம் சேரணும் அப்படின்னா சீமான் அவர்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு முதல்ல திரு விஜய் அவர்கள் வரணும். நிச்சயம், இது முதல் பாயிண்ட். ஏன்னா பல முறை அவரே சொல்லியிருக்கிறாரு, என் தலைமையை ஏற்றுக்கிட்டு யாராச்சும் வந்தால் கூட்டணி, இல்லைனா கூட்டும் கிடையாது பொரியலும் கிடையாது, ஓரமாக போங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறது. ஸோ முதல் விஷயம் இது நடக்கணும். நடக்குமா? நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. விஜய் தன்னுடைய ஈகோவை விட்டு கொடுத்துட்டு இன்னொருத்தரோட தலைமையை ஏற்றுக்கிட்டு வரமாட்டாரு. இப்போ நீங்கள் வந்து அதை ஈகோன்னு சொல்கிறீங்க. விஜய்க்கு என்னவா இருக்கும்னா, நான் தாங்க தலைவன், எங்கிட்ட சில பேர் வரலாம் இல்லையா, நாமள்கிட்ட சில பேர் சீட்டு கேட்பாங்களா இல்லையா, ஆட்சியில பங்கு கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொன்னவர் அவரு. அப்படி இருக்கிறவர்கிட்ட போய் நீங்க வந்து இவரை சேர்த்துக்கணும்னு சொன்னா இதே டிமாண்டை நாம் தமிழர் கட்சிக்கிட்டையும் அண்ணன் சீமான் கிட்டையும் விஜய் வைக்கலாம் இல்லையா? எந்த மாதிரி? நான் வந்து கூட்டணிக்கு வரேன், ஆனா எனக்கு வந்து ஆட்சியில பங்கு வேணும். சப்போஸ் நீங்க சிஎம்னா நான் டெபுட்டி சிஎம், நீங்க 2 வருஷம் சிஎம்னா, இதெல்லாம் பேசப்பட்ட விஷயங்கள். நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல திரு சீமான் அவர்கள் தலைமையை நான் ஏற்றுக்கணும்னு அவர் சொல்லணும். கரெக்டாக சொன்னீங்க, சொல்லணும். ரெண்டாவது விஷயம், இந்த கூட்டணி கணக்குகளில் முக்கியமான இருக்குது ஷீட் ஷேரிங் தான். அந்த எவ்வளோ சீட்டு இது பண்ணுறோன்னு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காக பல ஆண்டுகளாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் சும்மாலாம் விட மாட்டாங்க. கரெக்ட். அதிகபட்சம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 சீட்டு 50 சீட்டு 60 சீட்டு, அதிகபட்சம் நான் சொல்கிறேன் 50 சீட்டுகள் கொடுப்பாங்க. அப்போ அதோட ஒரு ஒத்துக்குருவாரா? அப்படி ஒத்துக்கிட்டாருன்னா அவங்க கட்சியில் இருக்கிறாங்களா தொண்டர்கள், தாவேக்காவுக்கும் தொண்டர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ரசிகர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எப்படி இதை ஏற்றுப்பாங்க? மூன்றாவது, இந்த கூட்டணி அமையணும்னா இன்னொரு சமரசத்தையும் திரு விஜய் அவர்கள் பண்ணணும். இவர் இன்னைக்கு வந்து திராவிட எதிர்ப்பையும் பேசுகிறாரு, இந்திய எதிர்ப்பையும் பேசுகிறாரு. அப்படின்னும் போது திராவிடத்தின் குறியீடான ஐயா பெரியாரையும் விமர்சனம் பண்ணி தான் பேசுகிறார் திரு சீமான். அப்போ அதை எப்படி எடுத்துக்க போறாரு?
ஓகே. ஏன்னா இவர் என்ன சொல்றாருன்னா என் கொள்கை தலைவர் பெரியார்னு அறிவிச்சிட்டாரு. கரெக்ட். அப்போ அதை இவர் ஆனா இதை பத்தி மட்டும் பேச வேண்டாம்னு சொன்னா அதை அவர் ஏத்துப்பாரா? இதை பத்தி அவர் பேசுவாரா இல்லைங்கிறது வேற. ஆனா நாளைக்கு என்ன விமர்சனம் வரும் அப்படின்னா, பெரியார் அவர்களை தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு சீமான் அவர்களோடு எப்படி விஜய் போய் சேர்ந்தாருன்னு விமர்சனம் வருமே அப்படின்னு கூட விஜய் யோசிக்கலாம். அப்போ இவ்வளவு தடைக்கற்கள் இருக்கு. இந்த தடைக்கற்கள்லாம் இருந்தால் வைக்க மாட்டாங்களாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எல்லாத்தையும் ஓரம் வச்சுருவோண்ணே. உட்காந்து பேசும்போது அவர் விஜய் சொல்ல வச்சுப்போனே, எல்லாத்தையும் ஓரம் வைங்கண்ணே. நமக்கு தேவை திமுக ஒழிக்கணும். கரெக்டாக சொன்னீங்க. நம்ம திமுகவை வந்து தோற்கடிப்பதற்காக இந்த பிஜேபியும் அதிமுக இருக்காங்களாண்ணே, அவங்களே ஒழிக்கணும்ண்ணே. நம்ம ஒன்றா சேர்ந்துருவோண்ணே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமின் அடிப்படையில் அந்த மாதிரி இருவரும் இணைய அந்த காலத்தில் ஐயா கருணாநிதியும் அந்த காலத்தில் ஐயா வாஜ்பாயும் சேர்ந்த மாதிரி இந்த காலத்தில் திரு சீமான் அவர்களும் திரு விஜய் அவர்களும் சேர்ந்துட்டு போட்டுமே அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இதை பற்றிலாம் பேச வேண்டாம்னா நம்ம இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், அடித்து நொறுக்குவோம், இவங்களை தோக்கடிப்போம் அப்படின்னு வந்தாங்கன்னா மேபி இது வந்து ஒரு அரிதான ஒரு கேஸ் தான். ஆனா அதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஆமா, இவ்வளவு தடைகளை தாண்டி, இந்த சிந்தனைகளெல்லாம் தாண்டி, தடைக்கற்களை தாண்டி சிந்திக்கக்கூடிய எண்ணம் திரு சீமானுக்கும் வேண்டும், திரு விஜய் அவர்களுக்கும் வேண்டும். ஏன் சீமான் அவர்களுடைய டிமாண்டை வந்து ஓகே தானு தோணுது அப்படின்னா, இவர் சீனியர் இன் பாலிடிக்ஸ். கரெக்ட். ரொம்ப ஆண்டுகளா இருக்கிறாரு, தனிச்சே போட்டி இருக்கிறாரு. அதை விட முக்கியம், இவரிடம் ப்ரூவன் ஓட் பேங்க் இருக்குது சார். கரெக்டாக சொன்னீங்க. இவருக்கு இவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்றத ட்ராக் ரெக்கார்டு விட்டு இருக்குது. அதுக்கான ட்ராக் ரெக்கார்டு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள்ட்ட இல்லை. அந்த ட்ராக் ரெக்கார்டு இல்லாமல் நீங்கள் ரொம்ப டிமாண்ட் பண்ண முடியாது. ஒரு பர்செப்ஷன் இருக்கலாம், ஒரு 5% வாங்குவாருங்க, 10% வாங்குவாருன்னு ஒரு பர்செப்ஷன் இருக்கலாம். ஆனால் பர்செப்ஷன் இஸ் நாட் த ரெக்கார்டு. இவர்கிட்ட ரெக்கார்டு இருக்குது. அப்போ இந்த ரெக்கார்டு அடிப்படை தமிழ் எவ்வளோ தான் கொடுக்க முடியும்னு அவர் பேசலாம். இப்போ இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியோட போகிறதுக்கு நம்ம அதிமுக கூடயே போயிருக்கலாமே என்ன அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க யாராவது சொல்லலாம். அப்போது கணக்குகள் எப்படி வேணால் மாறலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு, ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த 3 அணியாக இருந்தால் ஓகே. 4 ஸ்பிளிட் ஆகும்போது அது திமுகவுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறத நான் கருதுறேன். பல முனையில செதறனா அது திமுகவுக்கு வாய்ப்பு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு ஓட்டு போடுவீங்க, திமுக எதிர்க்கிறவங்க இல்லை அவங்க வேணாம்னா சீமானுக்கு போடுவாங்க, இவரும் வேணா தான் விஜய்க்கு போடுவாங்க. கண்டிப்பா. அப்போ என்ன ஆகும்னா, போடுறவங்கெல்லாம் திமுக எதிர்ப்பாளர்கள் தான், ஆனால் ஓட்டு பிரியுது. திமுக தான் வேணுங்கிறவங்க டைரெக்டாக அங்கே தான் போடுவாங்க. அப்போ என்ன ஆகுது, ஓட்டு ஸ்பிளிட் ஆகுது. அப்படி ஆகும்போது திமுக சாதகமாக மாறும். அப்படி மாறக்கூடாதுன்னு தான் இங்கே கூட ஒருத்தர் பேட்டி எடுத்துகிட்டு வந்தேன். பத்திரிகையாளர் குபேந்திரன் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி எந்த எல்லைக்கும் செல்லும், சீமானையும் விஜய் அவர்களையுமே கூட சேர்த்து கொள்ளுங்க, வாய்ப்பு இருக்குன்னு அவர் அடிச்சு சொல்றாரு. அவங்களையும் ஆமா, அவரோட பெர்செப்ஷன் அது. பிஜேபி எந்த எல்லைக்கும் போகுங்கிறார் அவர். அப்ப பாஜகவுடைய ஒற்றை நோக்கம், நீங்க குருமூர்த்தி பேட்டையை கேட்டிருப்பீங்க, கேட்டேன். அவருடைய உடல் மொழியும் அவருடைய வார்த்தை பிரயோகமும் பாருங்க. 2ல் ஹரி என்ன கேட்குறாரு, உங்களுடைய கருத்து மக்களுக்காக சொல்லுங்க. எங்களுடைய கருத்து ஒன்றுதான், திமுக அழித்தொழிக்கப்பட வேண்டிய சக்தி. இப்போ நான் சொல்கிறேன், எனக்கும் திமுக மேலே விமர்சனங்கள் இருக்குது, ஆட்சியின் குறைபாடுகள் இருக்குது, கொள்கை கோட்பாடுகள் சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஓகே தான். ஆனால் அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய சக்தின்றது எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. அவர் எங்கள் கொள்கையை துக்ளக்கோட கொள்கையை அதாங்க, அதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படிங்கிறாரு. அப்போ நினச்சி பாருங்க, அவ்வளோ வன்மத்தோடு ஒரு கேங் சுற்றிக்கிட்டு இருக்கு, இவ்வளவு மிக தீவிரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க விஜய்க்கெல்லாம் ஏமாத்துறோம் அவங்க. கரெக்ட். அப்போ விஜயும் சீமானையும் அதில் பார்த்தீங்கன்னா அவர் சீமானவர்களை பல இடத்துல பாராட்டுறாரு. அது வந்து வெறும் பாராட்டு அல்ல, வஞ்ச புகழ்ச்சி, இல்லைன்னா ஒரு ட்ராப். ஆமாம், அதாவது என்னன்னா, வாழைப்பழ தோலுக்குள் இருக்கக்கூடிய கத்தியை கொண்டு உங்களுக்கு ஊட்டுவது. கத்தி தான் இருக்குது, உள்ள வாழைப்பழம் கிடையாது, கத்தி தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வெளில அப்படி வாழைப்பழ தோல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பெரியார் மண்ணில் பெரியாரே மண் என்று சொல்லி வாக்குகளை வாங்கி விட்டாரேன்னா இதெல்லாம் வந்து ஒரு இதுதான். பட் நாம் தமிழர் கட்சிக்கான நான் பல பேர்கிட்ட பேட்டி எடுத்துட்டேன். அவங்க சொல்கிறக்கூடிய பார்வை என்னன்னா, நாங்கள் பெரியார் ஐயா மேலே வைக்கிற விமர்சனத்துக்கும் நாங்கள் பார்க்குற பார்வைக்கும் பாஜக வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கும் பார்க்குற பார்வைக்கும் வேறுபாடு இருக்கு. நாங்கள் அப்படி பார்க்கல, நாங்கள் வந்து பார்ப்பனத்தை எதிர்த்தாரு அப்படிங்கிற ஓகே எதிர்த்திருக்கிறாருன்னு சொல்கிறோம். ஆனால் அவர் வந்து மொழி மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள், திராவிடன்ற கோட்பாட்டு ரீதியான புரிதலற்ற தன்மையில் அவர் பேசுனது, இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கலைங்க.
அவர் நடைமுறைக்கு உபாதேசங்களை பேசியிருக்கிறாருங்க, அதனால் நாங்கள் புறந்தொல்றோங்க, அது தமிழ்நாட்டுக்கு வேணாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இடத்துக்கு வேறுபாடு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ அந்த இடத்துல தான் குருமூர்த்தி படம் ஒரு ப்ளே பண்ணுறாங்க, செமையாக ப்ளே பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா சீமான் அவர்களை எப்படியாச்சு பிஜேபிக்கு இழுத்துறணுன்றதுக்கான வேலை. இந்த வேலையில் இந்த வலையில் நல்லா யோசிச்சு பாருங்க, கடந்த 2 வார காலமாக டாக் ஆஃப் த டவுன் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி சீமானும் தான். கரெக்டாக இது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி திருமாவளவனுக்கு இருந்துச்சு. டாக் ஆஃப் த டவுன் விசிகேவும் திருமாவளவனும் தான் கூட்டணிக்கு மாறுறாரா போறாரா வராரா என்ன ஏதுன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த இடத்துக்கு சீமான் வந்திருக்கிறாரு. அதுவே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸுங்க. உங்களை எல்லாம் கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா இல்லையா? கரெக்ட். பேசவே மாட்டாங்களா இல்லையா? கட்சி பேரை போடுவாங்களா? திரு சீமான் பேட்டியை போடுவாங்களா? பைட்டை போடுவாங்களா? போட மாட்டாங்க. இன்னைக்கு அவர் வராரா வரலையா, போவாரா போகலையா, என்ன பண்றாரு, யாரை மீட் பண்ணாரு, அவர் காருக்குள்ள போய் அவர் வாக்கிட்ட மை வச்சு பேசுறாங்களா இல்லையா? அப்போ அதுவே அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி தான் நான் பார்க்குறேன். சீமானும் விஜயும் சேருவது அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயமாக இருந்தால் அண்ணனும் தம்பியும் சில விஷயங்களெல்லாம் கடந்துட்டு, இல்லை அவருக்கும் ஒரு கண்ணு தமிழ் தேசியமாக தானே இருக்கு, சரி தம்பியோட ஒரு கண்ணை நான் வந்து மதித்து இன்னொரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சி நாங்கள் ஒன்றா இணையிறோம் அப்படின்னு இணையலாம். அப்படி இல்லைன்னா தம்பி தனிச்சையாக போட்டி போடுறோம், நான் தனிச்சையாக போட்டி போடுறேன், 29 பார்த்துக்கலாம், நான் 26 தம்பி திட்டமாட்டேன் கூட திட்டாமல் கூட இருக்கலாம், அதுவும் நடக்கலாங்க. கண்டிப்பாக 26 மேபி திரு சீமான் அவர்கள் விஜய் பெருசாக அட்டாக் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவரோட மெயின் இனிமே ஒரு திமுகவை தான் பார்க்குறாரு, பிஜேபி நெக்ஸ்ட்டாக பார்க்குறாரு, அப்புறம் அதிமுகவை பார்க்குறாரு. அப்போ அப்படி இருக்கும்போது திரு சீமானோடைக்கு இப்படி தான் இருக்கும். கூட்டணிக்கான வாய்ப்புகள் 80% குறைவு, 20% மேபி நடக்கலாம். நடந்துட்டா அது திமுகவிற்கு வலிமையான எதிரியா இருக்கும். திமுகவை வந்து இந்த இவங்க 2 பேர் சொன்னாங்கன்னா கடுமையாக எதிர்க்க முடியும் நான் நம்பல, அது வீழ்த்தும் நான் நம்பல. ஆனா ஒரு டஃப் கொடுக்கும். ஆனா யார் ரிப்ளேஸ் பண்ண தெரியும்? குறிப்பிட்ட கணிசமான யங்ஸ்டர்ஸோட ஓட்டு இந்த பக்கம் இழுத்துறோம் இல்லையா? இன்னொன்னு அதிமுக பாஜகவை மறக்கடிக்கும். அது என்ன ஆகும்னா செகண்ட் பிளேஸ்க்கு இவங்களை கூட்டு போயிட்டு அவங்க தேர்ட் இறக்கி விட்டுரும். அப்படி கூட பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அந்த இடத்த யாரு ஸ்மெல் பண்றாங்கன்னா பிஜேபி தான். இங்கேயும் பிஜேபி தான் ரோல் பிளே பண்ணுது. ஓகே, பிஜேபி வந்து முதல்ல என்ன ஏங்க ஒரு வருஷத்துக்கு ஏங்க கூட்டணி வச்சாங்க நினைச்சு பாருங்க. இவங்க எங்க விஜயோட போயிட போறாங்களோ பேசிட போறாங்களோன்னு சூட்டோட சுட்டா முடிச்சே ஆகணும். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா நிர்பந்திக்கப்பட்ட கூட்டணி ஏன் சொல்றாங்க? எல்லாருக்குமே ஒரு அழுத்தத்துக்கு முன்னாடியே வா இங்க வந்து உட்காரு, வா இழுத்து பிடிச்சி கல்லம் தாலியை கட்டி இல்லைன்னா நீ நாளைக்கு நீ யார அந்த மாதிரியான ஒரு இது. அப்போ அதிமுக எங்க விஜயோட பேசிட போறாங்க போயிட போறாங்க, அப்புறம் விஜய் கூட அப்புறம் சீமானா நம்ம சீன்லயே இருக்க மாட்டோம்னு. இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கலாமா? எனக்கு கிடைக்காது யாருக்கும் கிடைக்க கூட, அவ்வளவுதான் இதான் மேட்ரு. அப்போ அதிமுக நம்ம கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து யார் இருக்கிறாங்க வெயிட்டிங்னா அவங்கள உள்ளே போகலான்னு பார்க்குறாங்க. அவங்க சுதாரிப்பாக இருப்பாங்க. நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சி இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்காதுங்கிறது கட்சி தொண்டர்கள்லேருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. அது வெளில இருக்கிறவங்க ஏன் இந்த விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கிறாங்கன்னா, யூ ஷுட் கிரியேட் சம் ஒரு அஜெண்டாவை நீங்கள் செட் பண்ணி நெரேட்டிவ் செட் பண்ணணும்ல. அந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக தான் பிஜேபி கூட போகிறாரு, நிர்மலாவை மீட் பண்ணார், ரஜினிகாந்தை மீட் பண்ணார், கமலை மீட் பண்ண அவரை. இதெல்லாம் எனக்கு என்ன ரொம்ப நகைச்சுவையாக இருக்குன்னா, கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சார். கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது பாஜகவின் பி டீமா கமலஹாசன், இவர் பி டீமா கமலஹாசன், பாஜகவினுடைய இன்னொரு அடிவருடைய கமலஹாசன். இங்கே கமலஹாசன் திமுகவில் ஒரே ஒரு எம்பி சீட்டு கொடுங்க சார், அதுவும் ராஜ்யசபாவுக்கு. அப்போ என்ன ரொம்ப காமெடியாக இருக்குன்னா, இவங்க எல்லாரும் விரிக்கக்கூடிய வலையில் யாராவது விழுந்துட்டாங்கன்னா காலி, விழாம தடம் மாறாம தன்னுடைய வழியிலேயே ஒருத்தர் நட போட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா முடிச்சு காட்டணும். ஏன்னா இவங்க மட்டும் யாருக்கும் தனித்துவம் என்பது இருக்கக்கூடாது. தனியாக விளையாடிக்கிட்டு இருக்க, தனியாக விளையாட தம்பி, மக்கள் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என் கூட வந்துரு அப்படின்றதுக்கான விஷயம் தான் இது. இதை சீமானவர்களும் விஜய் உணர்ந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். ஒன்றா சேர்ந்தாங்கன்னா திமுக கூட்டணி வீழ்த்துறது கடினங்க. ஏன்னா ப்ரூவன் ஓட் பேங்க் இருக்குது, 40% ஓட்டு ஷேர் எடுத்து வச்சிருக்கிறாங்க. மிச்சம் 40 தான் இவங்க போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க சேர்ந்தாங்கன்னா 2ஆயிரத்துக்கு வர வாய்ப்பு, அல்லது அவங்க கூட ஒரு போட்டி போடலாமே ஒழிய, அதாவது எதிர்கட்சியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கூட ரொம்ப டஃப் கொடுக்கணும் இவங்களுக்கு. அதிமுகவை நம்ம சிறப்பட முடியாது. அவங்களுக்கு ஒரு கேட்ரஸ் பலம் இருக்குது, நான் இல்லைன்னே மறுக்கல. தலைமையில் அவங்களுக்கு பிரச்சனைலாம் இருக்கலாம் சார், ரெட்டலைக்கு நீ ஓட்டு இருக்கு, இன்னும் ரெட்டலைக்கு ஓட்டு இருக்கு. அதான் அடிக்கடி சீமான் சொல்லுவார், சின்னத்தை மாற்று, கரெக்ட், அப்போதான் மக்கள் இனத்தை மாற்ற முடியும் அப்படிங்கிறார் இல்லையா? அதுதான். அப்போ சின்னத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவை நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. இவங்க ஒன்றா சேர்ந்தாலுமே கூட 2வது இடத்துக்கு வரத்துக்கு முயற்சிகள் பண்ணலாம். இவங்க ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா
இந்த அலைன்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு வைங்க, இப்போ இதே அதிமுக பாஜக மட்டும்தான் இருக்குன்னா ஒருவேளை இங்கே யாராக வேணால் சேரலாம். கரெக்ட். அதிமுக பாமக, நாம் தமிழர், தாவேக்கையா சேரக்கூடாது. அப்படியும் சேரலாம். அன்புமணி, சீமான், விஜய் வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம எதையுமே நம்ம வந்து இப்போதைக்கு பேசிட முடியாது. நம்ம ரொம்ப எது வேணும்னாலும் நடக்கலாம். நம்ம ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயா பேசுறோம். பட் ஓகே, இது வந்து ஒரு அசம்ப்ஷனா பெர்செப்ஷனா இருக்கறனால இதெல்லாம் சாத்தியக்கூறுகள், இப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். பாமக, நாதாக்கா, தாவேக்கா கூட பேசுவாங்க. எல்லாருக்கும் ஒன்று நேர புள்ளி தமிழ் தேசியமா இருக்கு. கரெக்ட். பாமகவும் தமிழ் தேசிய கட்சி தான். இன்னைக்கு அவங்க சில முரண்பாடான விஷயங்களை பண்ணாலுமே கூட அது அடிப்படை கோர் வந்து தமிழ் நேஷனலிசம்ங்கிறது தான் அவங்களுடைய கோர். அங்கிருந்து அவங்க வந்து விரிகிறாங்க. ஒரு வன்னியர் சங்கமாக இருந்தாலுமே கூட தமிழர்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து இருக்க நபர் தான் ஐயா ராமதாஸ் ஐயா. அப்புறம் நாம் தமிழர் கட்சி, இவர் ஒரு கண்ணு தமிழ் தேசியம். அப்போது மேபி ஒரு நீங்கள் மினிமம் கவனம் பண்ணுறாங்க, அங்கேயே உருவாகக்கூடாது. சில பேர் கலாய்க்கலாம், அது இன்னொரு மக்கள் கூட்டணி அப்படின்னு கலாய்க்கலாம். ஆனால் அவ்வளோ கலாய்ச்சிட்டு போகக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயம் கிடையாது. அது பாஜக அதிமுகவை கடுமையாக பாதிக்கும். இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாலே ஒரு பெரிய டஃப்பாக தாங்க இருக்கும். ஓகே, இவங்க ரெண்டு பேருக்கும் அது ஏன் தேவையில்லாமல் சேர்ந்தாங்கன்னு இருக்கும். சேரக்கூடாதுன்னு தான் நிறைய விஷயங்கள் பண்ணியாச்சு, முடிச்சு விட்டாச்சு. சேருவாங்களாங்கிறது தெரியல, பொறுத்து வந்து. சரி, இப்போ இந்த விஷயத்தை ஒதுக்கிடுவோம். அதிமுக பாஜக கூட்டணி இயல்பாகவே திமுகவோட வெற்றிக்கு வழி வகுத்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருச்சுல்ல, இது அப்படியே லம்பாக மத சிறுபான்மையினரின் வாக்கை மொத்தமாக திமுக பக்கம் திருப்பி விட்டுடும். ஏன் அப்படின்னா, பாஜகவை இவங்களுக்கு பிடிக்காது, மத சிறுபான்மையினருக்கு. அப்போ பாஜகவை வீழ்த்தும் அளவிற்கு வலிமையாக இருக்கக்கூடிய கட்சி இயக்கம் எது என்று பார்த்தால் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் திமுகவாக தான் இருக்குது. இந்த கூட்டணியை அதிமுக அமைத்ததன் மூலமாக இவங்களே திமுகவோட வெற்றிக்கு வழி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையா? அப்படி நான் பார்க்கல. அப்படி வந்து நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த கூட்டணி சேர்ந்ததன் காரணமாக சிறுபான்மையினருடைய ஒட்டுமொத்த வாக்குகளும் அவங்களுக்கு தான் போகணும்னு நம்பலாம் நான் ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்த பக்கம் விஜய்னு ஒரு கட்சி விஜய் வச்சிருக்கிறாரு, நாம் தமிழர் கட்சி இருக்குது, அப்புறம் திமுகவும் இருக்குது. ஸோ இதில் விஜய்க்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் அதிகமாக இஸ்லாமிய வாக்கு விழுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. சில விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறாரு, இஸ்லாமிய விடுதலை பேசியிருக்கிறாரு, வக்ஃபுக்கு வந்து பேசியிருக்கிறாரு. இதுக்கு அங்கங்கே சில இடங்களில் விழலாம். ஆனால் விஜய்க்கு வந்து சிறுபான்மையினருடைய வாக்குகள் விழுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக கணிச்சதன் காரணமாக தான் இன்றைக்கி சில பேரோட அறிக்கையெல்லாம் வெளிவருவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது யார் எடுத்து ப்ரொபகண்டா பண்ணுறாங்கன்னது பார்த்துருப்பீங்க. வக்ஃபெல்லாம் அவங்க எதிர்க்க தான் செய்கிறாங்க. அப்போது ஒட்டுமொத்தமாக அவருக்கு போயிருந்ததை நான் நம்பலை. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, சிறுபான்மையினர் ஓட்டுகளை ஒட்டுமொத்தமாக பெற்றுவிட்டாலே அந்த கூட்டணி வென்றுவிடும் என்று நம்புவதுங்கிறது ஒரு தவறான கணிப்புன்னு நான் நினைக்கிறேன். அவங்க வாக்கை ஒட்டுமொத்தமாக வாங்கிட்டா அவங்க ஜெயிச்சிருவாங்களா? 50% சாதாரண வாக்கு எண்ணிக்கை கிடையாது. வந்து நினச்சி பாருங்க, அன்னைக்கு 2021 திமுக வரும்போது ஆன்டி இன்கமன்ஸே கிடையாது. டபுள் ஆன்டி இன்கமன்ஸ் அதிமுகவுக்கு. கரெக்ட். 2021 திமுக வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க, செமையான ஒரு பிரசாந்த் கிஷோர் அவங்க இவங்கன்னு பிரம்மாண்டமாக இருக்காங்க. அந்த நெருக்கடியில் அதிமுக பாஜகவோட தான் கூட்டணி வச்சுது. ஆமாம், 20 சீட்டு கொடுத்தாங்க, 4 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக வாங்கின எம்எல்ஏக்கள் இன்றைக்கி 75 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. எப்போது ஜெயலலிதா இல்லாத அதிமுக, பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்த அதிமுக, பாஜகவை சேர்த்துக்கிட்ட அதிமுக, டபுள் ஆன்டி இன்கம் இருக்கிற அதிமுக, இதெல்லாம் இருக்கும்போதே அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க சார். இப்போ இதெல்லாம் இல்லை. நீங்கள் கேட்குற கேள்விக்கே வரேன், ஏங்க இஸ்லாமியர்கள் ஓட்டெல்லாம் வராது, கிறிஸ்டின் ஓட்டெலாம் வராதுன்னா அவர் என்ன காரணம் சொல்லுவார்? நான் 2 வருஷம் வெயிட் பண்ணேன், எஸ்டிபி கூட கூட்டணி வச்சேன், ஓட்டாக போட்டிங்க, என்னை யாரும் நம்பலை. அப்போ நான் ஜெயிக்கிறதுக்கான வழியை நான் பார்த்துக்கிறேன், என் கட்சியை காப்பாற்றணும். ஆமாம், அவங்க இல்லாமல் ஜெயிக்க முடியும் சார். அங்கங்கே அதிமுகவுக்கும் போகிறவங்க போடுறாங்க தான், பாமகவுன்னு போடுறவங்க போடுவாங்க தான், இஸ்லாமியர்கள் போடுறாங்க, தேமுதிகன்னு போடுறவங்க போடுவாங்க தான். அவங்க இல்லாமலும் ஜெயிக்க முடியுங்கிறது என் கருத்து. இன்னொன்று, திமுக இதை பார்த்து பயப்பில்லையான்னு கேட்டால் பயந்துருக்காங்க. உடனடியாக அறிக்கை வருது முதலமைச்சர் இருந்து, தோல்வி கூட்டணி எடப்பாடி அதிமுக அடகு வைத்து விட்டார். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? சரியா, அவர் அடகு வச்சா என்ன, போய் வித்தா என்ன, போட்டு புதைச்சா என்ன? அதிமுக என்னவானால் திமுகவுக்கு என்ன? இது மறைமுகமா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாஜகவை வளர்ப்பதே திமுக தான் அப்படியும் பாஜக வளர்க்கறதே திமுக தான். அப்போ இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? அதிமுக பாஜகவோட போயாச்சு.
இப்போ இதன் காரணமாக திமுகவுக்கு நெருக்கடி உருவாகணும், நெருக்கடி உருவாகும். வெற்றி பெறுவதற்கும் சில பலவிதமான சவால்களை இவங்க சந்திக்க வேண்டி இருக்கும்ன்றதான் என் தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இந்த 2 பேர் மட்டும் இப்போ சேர மாட்டாங்க, நாளைக்கு இந்த அலைன்ஸ் கொஞ்சம் பெருசாகும். மேபி இன் ஃபியூச்சர் ஓபிஎஸ்சியோ டிடிவியோ சசிகலாவையோ என்டிஏக்குள்ளே கொண்டு வரலாம். நாட்டின் அதிமுக என்டிஏக்குள்ளே கூட கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை விட மாட்டார், அமித்ஷா விட மாட்டார், பேசுவார். ஏன்பா அவங்க ஏதாவது இருந்தாம்னா சவுத்தில் ஜெயிக்கலாம்ப்பா, சேரம்பா அப்படின்னுவார். ஐயா அதிமுக சேர்க்க முடியாதுங்கய்யா, என்டிஏல சரி சேர்த்துக்கங்க, ஆனால் சீட்லாம் கொடுக்க முடியாது, ஓட்டு போட சொல்லி ஓட்டு கன்வென்ஷன் பண்ண சொல்லுங்கள் சொல்லலாம். எடப்பாடிக்கு அந்த திறமை இருக்குது. அப்போ அப்படி பண்ணாருன்னா அது வந்து சுமூகமான ஒரு ஓட் கன்வர்ஷன் நடக்கும். 2021 நடந்தது அதுதான். கிட்டத்தட்ட 40 தொகுதிகளுக்கு மேலே டிடிவியோட அமமுக வாக்குகள் அதிமுக தோத்து. கரெக்ட் உண்மை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று வரலாறு, திமுக தொடர்ச்சியாக 2 முறை ஆட்சிக்கு வந்ததே கிடையாது. அப்போ இந்த வரலாறு இருக்கும்போது இது அதிமுகவோட டேர்னு. அதிமுக வலிவான கூட்டணி அமைச்சிட்டாங்கன்னா இந்த கூட்டணி தோற்பதற்கு கூட வாய்ப்பு உண்டு. இன்னொன்னு சொல்கிறேன், இந்த ஆட்சியின் மீதான அதிருப்தி, ஆன்டி இன்கம்பன்சி, ஊழல் புகார்கள், சாதிய மோதல்கள் மற்றும் பட்டியலின மக்களின் மீதான தொடர்ச்சியான வன்முறை, அமைச்சர்களின் தகாத முறையிலான பேச்சு, இவர்களுடைய மேடை பேச்சில் இருக்கக்கூடிய அசிங்கங்கள், இதெல்லாமே அங்கொன்றும் இங்கொன்றும் உங்களுக்கு தோணலாம். இதெல்லாம் என்னப்பா கிரவுண்டில் இம்பாக்ட் ஏற்படுத்தும் சார். நெல்லையில் சாதிய மோதலே இல்லை என்று சொல்லக்கூடிய அப்பாவு அவர்கள் முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறாருன்னு மகிழன் சொல்லலை, அருள் சொல்லலை, ஐயா சண்முகம் சொல்றாரு. கரெக்ட். தொடர் சண்முகம் சொல்றாரு முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறீங்களே அப்படின்னு. என்ன அர்த்தம்? பொய் பேசுறாருன்னு அர்த்தம். அப்பாவு வாயை திறந்தா பொய் பேசுறீங்களே அப்பாவுன்னு அவரு கேட்குறாரு, நம்ம கேட்கல. முதல்ல சபாநாயகராக இருக்கும்போது இந்த கருத்தை சொல்லலாமா இல்லையானே நமக்கு தெரியல. ஆனால் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற வேலையா இல்லையா? நிச்சயமா. இன்னைக்கு சின்னதுரை தமிழ் திருப்பி ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க. அப்போ ஆன்டி இன்கம்பன்சியும் ஊழல் புகார்களும் மற்ற நிர்வாக சீர்கேடுகளும் திமுக மேல் இருக்கும்போது அது இன்னும் தீவிரப்படுத்தி கொண்டு போய் பரப்புரை மேற்கொள்வாங்க. யாரு? அதிமுகவும் பாஜகவும். அது நெருக்கடி கிடையாது திமுகவுக்கு. ஓகே, இன்னொன்று எடுத்துக்குவாங்க சார், இவங்க மேலே இல்லாத வழக்குகளா நிறைய இருக்கு. அதிமுக ஒரே செக்கை வைக்கிறான்னு வச்சுப்போம், ஒரே ஒரு செக்கு. நீங்கள் கேட்டீங்க, கூட்டணி வச்சுட்டேன். 6 மாதத்துக்கு முன்னாடி திமுக இருக்கிற 5 அமைச்சர் ஜெயிலுக்கு போகணும். அமித்ஷா நீங்கள் பேசும்போது பார்த்தீங்களா இல்லையா? ஆமாம். எவ்வளோ கோடி எவ்வளோ பட்டியல் போட்டார் இல்லையா? அது உண்மையோ போய் 2வது இதை பாருங்க, இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. 5 முடிச்சுட்டு ஜெயிலுக்கு போயே ஆகணும். இன்றைக்கி என்ன கேஸ் பார்த்தீங்களா? பொன்முடி மேலே வந்திருக்கு. இப்போ திருப்பி ரீஇனிஷியேட் பண்ணுறாங்க. அப்போது ஒரு அமைச்சர் மேலேயும் இந்த மாதிரி புகார்கள் இருக்குன்னு நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிங்கன்னா தான் நம்ம மேலே அந்த பார்வை திரும்பும். உள்ளே போடுங்க சார். ஊழல் பண்ணாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் நமக்கு ஒன்றும் ஓட்டு விழாது. உள்ளே அனுப்புங்க அவங்கள. ஏன்னா விஜய் ஒன்று சொன்னார். விஜய் என்ன சொன்னார்? மறைமுக கூட்டணி, கள்ள கூட்டணியில் திமுகவும் பாஜகவும் இருக்குன்றாருல, அதை உடைங்க சார். நாங்கள் இல்லை அப்படின்னு காட்டுங்க. இல்லை ஏன் கூட தான் அதுன்றதை சொல்லணும்னா திமுக உள்ள போடு அப்படின்னு அதிமுக எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னு வைங்க, பிஜேபி பண்ணி தான் ஆகணும். வேற வழி கிடையாது. முதலமைச்சரோட அறிக்கைக்கு பின்னாடி அவருடைய பயத்தின் வெளிப்பாடு இருக்கு அப்படிங்கிறது என் கருத்து சார். அந்த வெளிப்பாடு அவங்களுக்கு இருக்குது. அதை இன்னைக்கு காட்ட மாட்டாங்க, இப்போ காட்ட மாட்டாங்க. திமுகவுக்கு தெரியும் எதை வெளிக்காட்டணும், எதை வெளிக்காட்டக்கூடாது, எதை மறைக்கணும், எதை எடுக்கணுன்றது திமுகவுக்கு தெரியும். அதை பொறுமையாக பண்ணுவாங்க. சரி, வருங்காலங்களில் இந்த கூட்டணியில் வேறு யாராவது சேர்ந்தாங்க அப்படின்னா அது இன்னுமே திமுக கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியாக அமையுங்கிறது என் கருத்து. ஓகே, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இது வந்து 2 இயர்லி தேர்தலுக்கு இன்னும் சரியாக 1 ஆண்டுகள் இருக்குது. அதுக்கு முன்னாடியே வந்து இவ்வளோ விஷயங்கள் பேசுறது சரியானு தெரியல. இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழலை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் நாம் இவ்வளவும் பேசியிருக்கிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல் களம் எப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கிறத. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை ரொம்பவே விரிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மிக்க நன்றி.